காலையில் நம்ம இந்த மாதிரி ஒரு பழைய சாதம் சாப்பிட்றதா மொதல் நாள் வடிக்கிற சாதம் கொஞ்சம் ஒரு பிடி எடுத்து வச்சு அதை தண்ணி ஊற்றி வச்சோம்னா அடுத்த நாள் வந்து அந்த சாதம் பழைய சாதம் அந்த தண்ணியோடு சேர்த்து கஞ்சி நல்லா கரைச்சி குடித்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அந்த சாதத்தில் ஒரு 4 கல் உப்பு போட்டு கைப்படாமல் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா கரைச்சி கை போட்டு கரைச்சி குடிச்சு பாருங்கள். நமக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் ஃப்ரீயாக மோஷன் போடலாம், அதுக்கு இருக்கும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம குடல் வந்து நல்லா சுத்தம் பண்ணும், ஜீரண சக்தி நல்லா ஆகும். அப்போல்லாம் வந்து பணக்காரங்கள தான் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஏழைகள் சாப்பிடக்கூடிய வயல்வெளியிலலாம் சாப்பிட்றவங்க எப்போயும் நீராகாரம் இந்த பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நல்லா கையை போட்டு நல்லா அந்த சாதம் மசிகிற வரையும் நல்லா கரைச்சி தண்ணி கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் காஃபி டீ காலையில் குடிக்கக்கூடாதுங்க. வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். நம்ம ஹெல்த்து வந்து எப்போவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனை அஜீரண பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இதில் வந்து பழைய சாதத்தில் வந்து விட்டமின் B6 B12 இருக்குது. ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு காலை உணவு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே மார்னிங் காஃபி டீக்கு பதில் இது தான் குடிப்பேன். தேங்க்யூ. பாய்.